இந்த ஊருக்கு இவன் புதுசா வந்திருக்கான். இங்க எல்லாமே வினோதமா நடக்குது. அப்ப இவன் உட்கார்ந்து இருக்கான். பின்னாடி இருக்கிற புத்தர் சிலை திடீர்னு கட்டைய வச்சு இவன் தலையில அடிக்குது. உடனே இவன் திரும்பி பாக்குறான். பார்த்தா வெறும் சிலை மட்டும் தான் இருக்கு. சோ ஏதாவது தலையில விழுந்திருக்குன்னு விட்டுறான். மறுபடியும் அடிக்குது. திரும்பி பார்த்தா அசையாம இருக்கு. இது எல்லாமே நம்மளோட பிரம்மன் நினைக்கிறதுக்குள்ள திரும்பி பாக்குறான். அசையல. திரும்புறான். அசையாம கொஞ்ச நேரம் இருக்கு. திரும்பிட்டு திரும்புறான். அசையல. சே எங்கேயாவது சிலை திரும்புவான்னு சொல்லிட்டு சடனா திரும்பி பாக்குறான். மாட்டிக்குது. மாட்டினதும் மாட்டிட்டோன்ட்டு இதுக்கப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணணும்னு இவனை அடிச்சு அந்த வீட்டை விட்டு துரத்திடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்ததும் இதை பத்தி சொல்றான். ஆனா யாருமே நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கட்டையை வச்சு இப்பவாது நம்புன்னு சொல்லிட்டு இவனை சமாதானப்படுத்துறாங்க. அப்பவும் சந்தேகமா திரும்பி பாக்குறான். இவன் பார்த்ததுமே மறுபடியும் அசையுது. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ரூமுக்குள்ள எட்டி பாக்குறான். பார்த்தா இவன் செய்யறதே செஞ்சு இவனையே குழப்பி விடுது. கையை தூக்குறான், தூக்குது. கையை ஆட்டுறான், ஆட்டுது. இப்ப வேற ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோம்னு யோசிச்சுட்டு ஒரு பாலை எடுத்து காட்டினா அதுவும் காட்டுது. கீழே போட்டு விளையாண்டா அதுவும் விளையாடுது. ஆனா அடுத்த ரவுண்ட்ல மேட்ச் பண்ண முடியாம மாட்டிக்குது. அப்புறம் தான் தெரியுது கெட்ட சக்தி அளிக்கிற ஷூ ஒன்னு தேடிதான் இவங்க இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. சோ அது இருக்கிற இடத்த இவங்களுக்கு காட்டி கொடுக்கறதுக்காக தான் புத்தரே இப்படி வந்திருப்பாரு.